அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் ஜீன். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு முக்கியமான அப்டேட். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கலாம். ரொம்ப யோசித்து முடிவுகளை நம்ம எடுப்போம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம். நம்ம டிசிஷனை எடுக்க நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா? நம்ம அடுத்து ஒரு வாரத்தில் என்ன செய்ய போகிறோம், ஒரு மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், ஒரு வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம், இல்லை 1 இயருக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிசிஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை, எந்த ஒரு பிளானும் இல்லை, என்னதான் நம்ம ஆக போகிறோம் அப்படின்னு தெரியல. பிளைண்டாக நான் ஒரு படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஏன்னா நம்ம அது சார்ந்து தான் இருக்கும். இதை மற்ற விஷயத்துக்கும் நீங்கள் தொடர்பு படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு படிக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு பிளான் இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது நிகழாது. உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு நாளே வராது. இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாளே உங்களுக்கு வந்திருக்காது. இது நாளைக்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் செய்யவே மாட்டீங்க, செய்யாமையே போயிடும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க, அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருந்தோம் அப்படின்னாவே அதை நம்ம செய்யாமையே போயிருப்போம். ஓகே, ஏன்னா அதுக்கான நேரத்தை நம்மளால் ஒதுக்கவே முடியாது. அப்போது ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்பயே செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள், உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஓகே, நாளைக்கு ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது இன்றைக்கே செய்யலாமா, செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்படி நீங்கள் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய டைமை உங்களால் சேவ் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடலாம் இல்லை செய்யலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க, தள்ளி போடவே மாட்டீங்க. ஓகே, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு டூ இட் நான் இப்பயே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அங்கே என்ன வருது அப்படின்னா அந்த டிசிஷன் தான். இப்போ நம்மளால் செய்ய முடியுமா, செய்யறதுக்கு அந்த முயற்சி எடுக்கலாம். டிசிஷன் பண்ணணும் இல்லையா, அந்த டிசிஷனை நீங்கள் எடுங்க. சரிங்களா? வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் சரி நம்ம ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான், நிறைய இது பண்ணுறது. பட் எல்லா நேரத்துலையும் அது சரியாகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகிறோம் அப்படின்னு அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செய்யணும் இல்லையா? டிசைடும் பண்ணிட்டீங்க, செய்யணும் இல்லையா? ஓகே, அப்போது அந்த எடுத்த முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றுங்க. ஓகே, என்ன முடிவுகள் எடுத்திருக்கோமோ அந்த முடிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக நீங்கள் மாற்றுங்க. ஓகே, தோல்வி வருபவர்கள் என்ன பண்ணுறாங்க, முடிவுகளை ரொம்ப மெதுவாக எடுக்கிறாங்க. ஓகே, அது ரொம்ப அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த எக்ஸாம் படிக்கலாம், அந்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிஷன் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்களை தள்ளி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப வேகமாகவும் அந்த டிசிஷனை மாற்றுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அந்த எடுத்த முடிவுகளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்க, கொஞ்சமாக மெதுவாக மாற்றுங்க. ஓகே, ஒரே அடியாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு டிசிஷன், இது ஒரு டிசிஷன், அது ஒரு டிசிஷன், இப்போ ஒரு முடிவு, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன், வேகமாக இன்னைக்கு ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் அதை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி முடிவுகளை மாற்றிட்டு இருக்காதீங்க. ஓகே, ரொம்ப அடிக்கடி நீங்கள் முடிவுகளை மாற்றுறீங்க, விரிவாக மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற வெற்றிக்கு சரியான முடிவுகள் ரொம்ப முக்கியம். அதை செய்யணும், இப்போவே செய்யணும் அப்படிங்கிற முடிவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ புத்திசாலித்தனமாக இல்லை என்னால் அதுக்கான வலிமை எங்கிட்டு இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த முடிவுகள் எடுத்து விடாமுயற்சியோடு தொடர்ந்து உழைப்பு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? முயற்சி இல்லாமல் வெறும் ஆசை மட்டும் பட்டால் ஒன்றும் பயனே கிடையாது, அதில் எந்த வித யூஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஆசை இல்லாத முயற்சியும் வேஸ்ட்டு, முயற்சி இல்லாத ஆசையும் வேஸ்ட்டு. ஓகே, அதனால் நீங்கள் சரியாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களை தவிர வேறு யாரும் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. நீங்களே உங்களை ஏதாவது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு, ஏதாவது பிரச்சனை கொண்டு போய் மாட்டிக்கிட்டே தான் உண்டு, நீங்களே உங்களை செய்ய விடாமல் பண்ணாதான் உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.